மட்டன் பிரியாணி வேற லெவலு புகாரில். சிக்கன் பிரியாணி நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். ஆனால் சிக்கன் பிரியாணி நாங்கள் ட்ரை பண்ணல. ஒரு சிக்ஸ்டிங் அந்த தம்மாளி சிக்கன், ஏன்னா அந்த சிக்கனை தந்தூரி சிக்கன் எவ்வளோ தெரியுமா? 800 இங்கே. சத்யா ட்ரெயினில் போ போலாமா? போ போ ஏறிக்கோ. அழகா பண்ணுறாங்கல்ல. போறியா? போ, திரும்ப வராது அப்புறம் என் கூட. போ 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 போ, திரும்ப வராது போ. என்ன பண்ணுறாங்கல்ல. இது என்ன பரோட்டாவா? ஜூன் கலர்ல இருக்கு. இது கடையில வாங்கி அந்த இது பண்ணுவாங்க. அந்த அது என்ன சிக்கன்? தமாலி சிக்கன். தமாலி சிக்கனா? ஒரு சிக்ஸ்டிங் அந்த தமாலி சிக்கன். ஏன்னா அந்த சிக்கனை பீசஸ்லாம் இருக்கா இல்லை சிக்கனை பிச்சு போட்டிருக்காங்க. நோம்பு கஞ்சி மாதிரி இருக்கு. இந்த மாதிரி புரியுது புரியுது. எடு எடு எடு. சரி ஃபர்ஸ்ட் பிரியாணி கொடு. ராஜா வந்து ஏதோ வாங்கி போடுறான் அப்படின்றாரு. எவ்வளோ மெதுவாக வைக்கிறா பத்தியா? சரி, ஆமா, பார்த்து ஆட்டுக்கு நந்தியே தான் என்கிட்ட கொடுக்கணும். நான் என்ன சாப்பிட்றது? மட்டன் பிரியாணி சாப்பிடுறது. சரி. மட்டன் பிரியாணியோட விலை வந்து 480 ரூபாய். நார்மல் லீக் ஏதாச்சும் மை காட். இல்ல ராஜா வந்து சரி, இப்போ உள்ள லீக் எதுவும் கிடையாது. அப்ப என்னதான் அப்ப எப்படி உங்களுக்கு கண்ணாமலேட் ஆச்சு? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? இதுதான் எல்லாரும் புகாரிங்க தான் நினைக்கிறேன். சரி, ஏதோ ஒன்று. இப்போ என்ன புகாரிங்க வராங்க எனக்கு தெரியல. இவ்வளோ காஸ்ட்லியாக அதுக்கு சாப்பிடுவோம். சரி, நல்லா இருக்கு. எவ்வளோ ஒன்று. சரி சரி. வைக்கவா டிஃப்ரெண்டா இருக்கு. மாதிரியே இருக்கு இல்லை, ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. சரி, இப்போ இந்த டஸ்டெல்லாம் எடுத்துட்டாங்க. இல்லை அந்த அளவில் மசாலா போட்டால் தான் இந்த அளவில் டேஸ்ட் வரும். அது அப்படி பார்க்க இங்கே எப்படி இருக்குன்னா ஜெய்தூனில் எப்படி இருக்கும் இல்லையா? ஜெய்தூனில் போயிட்டு வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. பேக் வாஷ் ஜெய்தூனில் போனால் சாப்பிட்டு வேஸ்ட்டு பண்ணிட்டோம். இந்த குளோரி ஊற்றுற வைக்கிறாங்க. பரவாயில்ல, இன்னொரு நாள் வீக் டேஸில் போயிடலாம். சரியா? அந்த பையனை ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றாங்க. செம்ம தேங்க்ஸ். தண்ணி எப்படி இருக்கு? வெரி குட் வெரி குட். ஸ்மெல் எதுவும் வரல. ஓகே, அட்ஜஸ்ட் இருக்கானுங்களா? அந்த அளவுக்கு எப்படிங்க? வெரி குட். அதுக்கு தான் இவ்வளோ பேர் ஆளாக இருக்காங்க. அதுக்கு தான் இவ்வளோ பேர் ஆளாக இருக்காங்க. அதை நானும் சொன்னேன், செக் பண்ணியிருக்கலாம்ல. இல்லைன்னாச்சா மட்டன் பிரியாணி இது வரைக்கும் சரி 2 சூப்பராக இருக்கு. நார்மல் நல்லா சாப்பிடுவேன், அந்த அளவுக்குலாம் இருக்காது. சரி. மட்டன் சரியான போச்சு. காலையிலேருந்து பெரிய சாப்பிடுவேன். கொஞ்சம் வீடு எது வெறுப்பேற்றிருப்பாங்க சொல்கிறேன். எவ்வளோ ஆழம் எவ்வளோ இருக்கு? வீடு எடுத்து வெறுப்பேற்றிருக்காங்க சொல்கிறேன். நெருப்பேற்றதுலாம் யாருக்கு அனுப்புகிறான்? நம்ம சாப்பிட்டு சொன்னால் சாப்பிடுவோம்ல. எஸ்ஐடி கிட்ட இருக்கீங்க. வேற ஏதாவது இந்த மாதிரி ஒரு மட்டன் பிரியாணி இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் சாப்பிட போனான்னு எனக்கு சத்தியமா தெரியல. இன்னும் வரல. நல்லா இருக்கு. சாப்பிட்டே இருப்பேன் மட்டன் பிரியாணி. சாப்பிட்டே இருப்பேன், ஆடினே இருப்பேன். மாற்றி மாதிரி இருக்கும். நல்லா ரொம்ப சாப்பிடுவோமா? சாப்பிட போறேன் அப்படின்னு தான் நினைச்சேன். எடுத்துட்டு
இந்த மாதிரிலாம் சாப்பிடுவேன்னு என் வாழ்க்கை லஞ்ச் கூட போதும். ப்ரோ வராங்களா ப்ரோ? இல்லை ப்ரோ, நான் சொல்லிட்டேன். அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? வேற லெவலில் இருக்கு. சிக்கன் பிரியாணி எது சூப் வச்சுருக்காங்க வர மாதிரி இதுக்குதான் இவ்வளோ பேர் வராங்க உங்களுக்கு. சாப்பிட்றதா வாழ்க்கை, ஆனால் சாப்பிட மாட்டோம். வேற என்ன ஆர்டர் பண்ணுறோம்? இதுக்கு தான் பர்த்டே கேட்டுருக்காங்களா? இதுக்கு தான் பர்த்டே வந்து கேட்டுருக்காங்க. ஹாப்பி பர்த்டே. இதே பெரிய ஹோட்டல் எல்லாம் அந்த மாதிரி இருக்கும். தெரியாது. ஹாப்பி பர்த்டே. நானும் சொல்லிடுறேன் ஹாப்பி பர்த்டே. பாடினே இருக்கும்போது கேட்டுருக்காங்க. வேற லெவலில் மஸ்ட் ட்ரை. தந்தூரி சிக்கன் எவ்வளோ தெரியுமா? 800 இங்கே. உனக்காக தான் வாங்கினேன். நீ தான் சாப்பிட போற. இப்போ நான் சாப்பிடவே மாட்டேன். நீ தான் சாப்பிடுவோம். சாப்பிட்றியா? ஃபுல்லு வாங்க. நோ ப்ராப்ளம், எடுத்துக்கிறேன். சாப்பிட்டுருவேங்க. எடுத்துக்கவா? எடுத்துக்கா. தெரியுமா? ஏன் சொல்லுவான் யூஸ் பண்ண விட சொன்னா உனக்கு எதனா ஆனால் பரவாயில்ல. ஐயோ, எனக்கு என்ன உனக்காக நான் வச்சுட்டு எனக்கு தான் அது. நல்லா இருக்கு தானே? ஃப்ளேவர் உங்களுக்கு எப்படி ரசிக்கணும், எப்படி ருசிக்கணும், அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதெல்லாம் தெரியுமா? தெரியல. தெரியும். போலாமா? மைனஸ் வந்தால் வேற லெவலில் இருக்கும். மயோனஸ் எனக்கு சால்ட் இல்லையா? என்ன பண்ண? சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியுமா? சட்னி அவ்வளோ சாப்பிடுங்க. லாஸ்ட் ஒரு வாய் அப்படியே ஸ்வீட்டாக சாப்பிட்றதுக்காக சாப்பிட்றது மட்டும் தான் பார்க்குறேன். நான் இப்போ பார்க்க மாட்டேன்ப்பா. கிட்ட வந்து பேசினா தானே எனக்கு பேசணும். நானும் எனக்கு பேசணும். பேசிட்டு பாக்குறேன். நான் இது வேற யாரும் ஒரு பொண்ணை பார்த்து பேசுகிறேன். ஹாய். எந்த இடத்துக்கு போனாலும் சைலண்டாக இருக்குது. உங்க வீட்டில் அப்படி வளர்த்துட்டாங்க. போலீஸ் சைலண்டாக இருந்தாங்க. ஒரு விஷயம் வாங்கிட்டு வந்து நோட் பண்ணேன். உனக்கு எப்பவுமே கை வலிக்குது, கால் வலிக்குது, முது வலிக்குது, எல்லாமே சொல்கிறேன். ஆனால் என்ன அடிக்க வரும்போது மட்டும் என்கிட்ட சண்டை போடுறாங்க. இன்னும் உனக்கு எப்படி அவ்வளோ பூஸ்ட் எனர்ஜி வருது? அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. என்ன அடிக்கிறேன்னா அவ்வளோ இது வரும். எனக்கு கோவிட் இதெல்லாம் வந்துச்சா? நான் எனக்கு வீட்டை போய் பேசி தர மாட்டேங்கிறேன். தள்ளி போ. அந்த அளவுக்குலாம் இல்லைச்சுவா. தள்ளி போய் எவ்வளோ ஜூட்டியா, எவ்வளோ இதுவா ஆயிலாம் அந்த அளவுக்கு இல்லாத வருஷத்துக்கு போனீங்கன்னா அடியில் ஆயிரம் மேலே இருக்கு. மேலே இருக்கு. அது வந்து புக் பண்ணுங்க. ஆனால் நான் போதும், நீ சாப்பிடும் தானே செருப்பாலாம் இருக்க மாட்டேன். இல்லை நீ தான் ஃபீல் பண்ணுவேன். எனக்கு செருப்பாலே அடிச்சு. சரி, உங்களுக்கு சொல்கிறேன்னா எது ட்ரை பண்ண சொல்லுவேன்? மட்டன் பிரியாணி. நான் வந்து மட்டன் பிரியாணி சொல்லுவேன். அந்த பரோட்டாவும் சமாளி சிக்கன். சமாளி சிக்கன். நீங்கள் வந்து யூஸ்டு பிளேட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி கேட்கணும். மின்னல் மாதிரி வீட்டுக்கு வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. செஞ்சு கொடுத்தா நம்மளாம் இப்ப எனக்கு திட்டையா பாராட்டியா? போடுறேன். ஓகே. சரியான பசி காலையில இருந்து. நவம்பர் நான் மாதிரி இருந்துட்டேன். எதுவுமே சாப்பிடாம. ஆனால் இப்போ சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டாக இருக்கும்.
சாப்பிட்டு எப்பவுமே நம்ம சாப்பிடும்போது வெளியே போயிட்டு ஜூஸ் குடிக்கணும். முக்கியமாக உங்களோட தான் சொல்கிறேன். சரி, தந்தூரிக்கு அவுட் ஆஃப் டேக் கொடுத்தேன். ஆனால் பழுடா ஏன்னா தந்தூரியை வந்து நம்ம உள்ளே ட்ரை பண்ணிக்கலாம். இதோட டேஸ்ட் மட்டன் பிரியாணிக்கு 10 10 ஆஃப் 10 அந்த அளவு பிடிச்சிருக்காரு எனக்கும். நான் வந்து டாப் 9 ஏன்னா இதுக்கப்புறம் இருக்குல்ல, இவன் மட்டும் தான் சொல்ல முடியாது. நம்ம புகாரில் மட்டும்தான் இந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்கே பொறுக்கல. இதோட இன்னும் நிறைய ஹோட்டல்லாம் இருக்கும், அதையும் நம்ம டேஸ்ட் பண்ணால. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவோம். ஓகே, இந்த பரோட்டாவுக்கும் இது பேர் என்னது, ஜமாலி சிக்கன், அதுக்கு எவ்வளோ கொடுப்பேன்? எனக்கு அது தெரியல. டேஸ்ட் தெரியலையா? நல்லா இருப்பான். என்ன கொடுப்பான்? டேஸ்ட் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கு. அந்த மாதிரிலாம் நீ சாப்பிட்டது இல்லையா? நான் வந்து 10 out of 8. நல்லா இருக்கு, ஒரு மாதிரி ஸ்வீட்டாக இருக்கு. எனக்கு இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக ப்ரீமியமாக அந்த மாதிரி செய்வாங்க. உனக்கு தெரியாது, உள்ளெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும். நீ நினைக்கிறியா? அப்போல்லாம் கிடையாது. எனக்கு தெரியும். ஆனால் சாப்பிட மட்டன் பிரியாணி வேற லெவலு. புகாரில் சிக்கன் பிரியாணி நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். ஆனால் சிக்கன் பிரியாணி நாங்கள் ட்ரை பண்ணல. மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணுங்க. மட்டன் பிரியாணி வேற லெவலில் இருக்குது. தந்தூரிலாம் வேணாம், தந்தூரிலாம் நம்ம வெளியே சாப்பிடலாம். இவ்வளோ காசு கொடுத்து இங்கெல்லாம் சாப்பிடணும்னு அவசியமே இல்லை. இதோட நம்ம பெட்டராகவே சாப்பிடலாம் வெளியெல்லாம். தந்தூரி வேண்டாம், மட்டன் பிரியாணி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப இவருக்கு எடுத்து பிடிக்கும். தண்ணி தானேப்பா, அவ்வளோதான். ஸோ இந்த ஹோட்டல் வந்து புகாரி மவுண்ட் ரோடு, கரெக்டாக மவுண்ட் ரோட்டில் பிலால் ஆப்போசிட்லேயே இருக்கும். தேங்க்யூ, பாய் 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 சொல்லி சாப்பிட்ட மந்தத்தில் சொல்லிடு சொல்லு. அவங்க இந்த சிக்கன் தான் அவங்களுக்கு சொல்ல முடியும்.